தமிழகத்தில் பெய்து வரும் வடகிழக்கு பருவமழையால் சென்னையை அடுத்த மாங்காடு பகுதியே குளம் போல் காட்சியளிக்கிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் அளித்த விரிவான தகவல்களை இப்போது பார்க்கலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இடம் குளமோ ஏரியோ அல்ல, மாங்காடு பேரூராட்சிக்குட்பட்ட மேல ரங்கநாதபுரம். இந்த பகுதி முழுவதும் கடந்த 3 நாட்களுக்கும் மேலாக தண்ணீர் தேங்கி இருக்கிறது. மழை தண்ணீர் வடியாமல் இந்த மக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகிறார்கள். அது மட்டுமல்லாமல் சீனிவாச நகர், ஜனனி நகர் இந்த பகுதி முழுவதும் மழை தண்ணீர் தேங்கி இருக்கிறது. கிட்டத்தட்ட 1200க்கும் மேற்பட்ட வீடுகள் முழுவதும் மழை தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. ஒவ்வொரு முறையும் மழை பெய்யும் போதெல்லாம் இந்த பகுதி முழுவதும் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. இந்த தண்ணீர் வடிவதற்கு கிட்டத்தட்ட 1 மாதத்திற்கும் மேலாக ஆகுவதாக இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் குடிதண்ணீர் ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. குடிதண்ணீர் பொருத்தப்படக்கூடிய அந்த பைப் தண்ணீருக்கு அடியில் தான் இருக்கிறது. அந்த பைப் எந்த பகுதியில் இருக்கிறது என்பதை கண்டறிவதற்கு இப்பகுதி மக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகிறார்கள். குடிதண்ணீர் பிடிப்பதற்காக இங்கிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் தான் அவர்கள் நடந்து சென்றும் வாகனத்தில் சென்றும் தண்ணீரை பிடித்துக் கொண்டு வருகிறார்கள். இது மட்டுமல்லாமல் குழந்தைகளுக்கு இந்த பகுதி முழுவதுமாக சுகாதார சீர்கேடு ஏற்பட்டிருக்கிறது. குழந்தைகளுக்கு பல்வேறு நோய்கள், தொற்று நோய்கள் உண்டாவதாக இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். மேலும் இந்த பகுதியை அருகிலே தான் குப்பை கிடங்கும் இருக்கிறது, சுடுகாடும் இருக்கிறது. இந்த சுகாதார சீர்கேடு காரணமாக குழந்தைகளுக்கு வைரஸ் காய்ச்சல் கூட ஏற்படும் சூழ்நிலை இருப்பதாக இப்பகுதி பெண்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். இந்த தண்ணீர் வடிவதற்கு இன்னும் 1 மாதத்திற்கு மேலாகும் என்று இப்பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். ஆனால் இதுவரை இந்த பகுதியின் கவுன்சிலரோ மட்டுமல்லாமல் பேரூராட்சி நிர்வாக அதிகாரிகளோ இந்த சம்பவ இடத்திற்கு இதனை சரி செய்யவில்லை. மேலும் இந்த பகுதி மக்களுக்கு தொற்றுநோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் இவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். உடனடியாக பேரூராட்சி நிர்வாகம் இந்த விஷயத்தில் தலையிட்டு உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கணபதியுடன் சுப்பிரமணியன்.